அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அக்ரி டெஸ்ட் நடத்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சிக்கு தேவையான மாதிரி நிறையா கொண்டு வந்துருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வாங்க நேரில் போய் பார்க்கலாம்னு போயிருந்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பெங்களூரில் விவசாய கண்காட்சி நான் பார்க்குறேன் நேரில். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. அதனால் என்ட்ரி பாஸ் கொடுத்துருந்தாங்க. என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸோட செட்டு போல் இருக்குது. என்னென்ன வகையான பூக்கள் நிறைய இருக்குதோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூன்னு நினைக்கிறேன், சன்ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலராக வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூக்களோட செடி சின்னதாக வச்சுக்கிறாங்க. நல்லா விற்பனைக்கார வச்சுக்கிறாங்க போலுக்குது. இந்த மாதிரி தொட்டியில் பார்த்தீங்கன்னா கரும்பு தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இதை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வளர்த்துறாங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் ஹீட்டர் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி காய வைப்பாங்க வச்சுக்கலாம். சோலார் பேனரில் அதுமாதிரி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரோன் வச்சுக்கிறாங்க, மருந்தடிக்கிற ட்ரோனு. கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோகோ. ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பக்கத்தில் ட்ரோன் நேரில் பார்க்குற இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது அநேகமாக ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வரும் போல் இருக்குது. காய்கறிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்களோட விலையெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது நான் பெருசாக எதுவும் வாங்கலை. ஏன்னா போன மாதம்தான் நான் அக்ரி இண்டஸ்ட்ரியில் நான் விதைகள் வாங்கியிருந்தேன். அதனால் இப்பொழுது பெருசாக தேவைப்படுறதுனால நான் எதுவும் வாங்கலை. அப்படியே இன்ஜின் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ட்டு வச்சுக்கிறாங்க. ஆனால் அநேகமாக இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மூலமாக எப்படி விவசாயிகள் பண்ணுறாங்கன்னு அதை பற்றி ஃபுல்லாக ட்ரோன் கொண்டு வந்துக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ட்ரோன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அவருக்கு. தேங்காய் நார் வச்சு எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க. குருவி கூடு எல்லாம் பார்த்தீங்கன்னா செடி வளர்த்துற மாதிரி கப்பு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு. இங்கேயே பார்த்தாலும் ட்ரோன் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக மருந்தடிக்கிறது. ஆனால் இனிமேல் இது ட்ரோன் மூலமாக உப்பு வைக்கிறது கூட இப்போ இருக்கலாம் போல இப்போ இருக்கிற டெக்னாலஜி மூலமாக.
அப்படி இந்த மூலையிலும் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் மூலமாக எப்படி வந்து குருவி கூடு கட்டுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தொட்டி, கப்பு, நம்ம தம்பளர் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கிறாங்க இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா. அப்படி இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மோட்டர் ஓடுற மாதிரி மிஷின் வச்சுக்கிறாங்க. நம்ம ஒரு ஃபோன் மூலமாக ஃபோன் பண்ணால் போதும், காட்டு கரும்பு காடு இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் தண்ணி கரும்பு காட்டி பாய்ஞ்சிரும். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா விலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. கோழி பண்ணை போடுறவங்க, இல்லைன்னா வீட்டை சுற்றி கம்பி வலி போடுறவங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வலையெல்லாம் நிறையா டெக்னாலஜி மூலமாக பிடிச்ச லேட்டஸ்ட்டாக அந்த வலையெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டோ அமெரிக்கா ஹைப்ரிட் சீடு வச்சுக்கிறாங்க. ஹைப்ரிட் விலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், இது மிளகா, பச்சை மிளகா பாருங்கள் எத்தனை சோடு இருக்குன்னு கிட்ட பச்சையும் வந்து பச்சை மிளகா இவ்வளோ பெருசாக நான் நேரில் பார்த்துருக்குறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா கேபேஜ், முட்டைக்கோச்சு, எல்லாமே ஒவ்வொரு டைப்பான மிளகாயில் வச்சுக்கிறாங்க. இது ஒரு டைப்பு. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சுக்கிறாங்க. எல்லாம் பூக்கள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா விதையெல்லாம் கொண்டு வந்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீரை விலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கீரை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். தண்டுக்கீரை, மிளகு தக்கீரை இந்த மாதிரிலாம் வச்சு வச்சுக்கிறாங்க. எல்லாம் காளான் வச்சுக்கிறாங்க. காளான்லாம் இப்படி மூட்டையில் வளரும் பொழுது இது என்ன காளான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.